இவர்களை கொல்வதால் நமக்கு மகிழ்ச்சி உண்டா ஜனார்தனா? பஞ்சமா பாதகரை கொல்வதால் பாவம்தான் நம்மை வந்தடையும். ஹரியோம். இந்த பாடலில் அர்ஜுனன் கூற வருவது என்னவென்றால், இவர்களை கொல்வதால் நமக்கு மகிழ்ச்சி உண்டா ஜனார்தனா? பஞ்சமா பாதகரை கொல்வதால் பாவம்தான் நம்மை வந்தடையும் என்கின்றான். உண்மையில் மா பாதகர்களை கொல்வதால் பாவம் வந்தடைவதில்லை. பஞ்சமா பாதகம் செய்தவர்கள் குருவாகவோ முதியவராகவோ வேதம் கற்ற பிராமணராகவோ இருந்தால் கூட கண்டவுடன் அவர்களை கொல்ல வேண்டும் என்கிறது. அப்படி கொல்வதனால் பாவம் விளைவதில்லை என்கிறது மனு தர்மம். இதை குருதேவரே கூறுகின்றார். அந்த பஞ்சமா பாதகம் என்னென்ன என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக அக்னிதஹா, வீட்டிற்கு தீ வைத்தல். அரக்கு மாளிகையில் பஞ்சபாண்டவர்கள் இருக்கும் பொழுது தீ வைத்த கதை நாம் அறிவோம். இரண்டாவதாக விஷத்தகா, விஷம் தருவது. பீமன் அருந்திய பாயாசத்தில் விஷம் வைத்து கொல்ல துணிந்த கதை நாம் அறிவோம். மூன்றாவதாக அடுத்தவனின் நிலத்தை செல்வத்தை அபகரிப்பது, பூமிதகா. சூதாட்டத்தின் மூலமாக பஞ்ச பாண்டவர்களின் நிலத்தை அபகரித்தது நாம் அறிவோம். நான்காவதாக அடுத்தவனது மனைவியை அபகரிப்பது, பர ஸ்திரீ தகா. சூதாட்டத்தில் திரௌபதியை அபகரித்த கதையும் நமக்கு தெரியும். ஐந்தாவதாக ஆயுதம் தாங்கி எதிராளி ஆயுதம் இன்றி நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது அவனை தாக்கி கொலை செய்ய முயற்சிப்பது, இது ஐந்தாவது. இப்படி பஞ்சமா பாதக செயல்களை செய்தவர்கள் இந்த துரியோதனாதிகள். இவர்களை கொல்வதினால் பாவம் நமக்கு வரும் என்கின்றான் அர்ஜுனன். மனு தர்மம் சொல்கிறது, பஞ்சமா பாதகரை கொல்வதால் பாவம் விளைவதில்லை என்று. இதிலிருந்தே தெரிகிறது அர்ஜுனன் குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறான் என்று. மீதியை அடுத்த பாடலில் பார்க்கலாம். ஹரியோம்.